தமிழகத்தில் வந்து டிவிகேவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, வேற கட்சிகளே இல்லைன்ற கருத்து தொடர்ந்து விஜய் வந்து வலியுறுத்திட்டு இருக்காரு. அதாவது சொல்லணும்னா எது வேணாலும் சொல்லிட்டு போகலாம். இந்தியாவே நான் நாளைக்கு ஆண்டு பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லலாம். திமுக சொல்கிற மாதிரி தான், 100 நாள் வேலை திட்டத்தை சொல்கிற மாதிரி தான். இது மாதிரி சொல்லிவிட்டு அது பாட்டு கிடக்கு. தம்பி விஜயை சொல்லிக்கிட்டே இருக்காரு. இது சினிமா இல்லை. தேர்தல் தேதி அறிவிக்கணும், வேட்பாளர்களை போடணும், போடக்கூடிய வேட்பாளர் விலை போகாமல் இருக்கணும், அவங்களுடைய பூத் பொறுப்பாளர் விலை போகாமல் இருக்கணும். பூத் பொறுப்பாளர்களே கிடையாது, கட்டமைப்பே கிடையாது. யார் வேட்பாளர் இப்போ அவங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 234 தொகுதி இருக்குது. வரிசையாக ஒரு 10-15 பேரை வரிசையாக சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டாவது அதுக்கப்புறம் பேசிக்கலாம். நான் குறை சொல்லலை, அவர்களுக்குள்ள மக்கள் செல்வாக்கு இருக்கும், நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து மிகப்பெரிய கட்சி. 1657 எம்எல்ஏக்கள் இருக்கும், 272 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கும், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், 3வது முறை பாரத பிரதமராக இருந்து மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியுடைய புகழும் நம்முடைய பெருமையும் திறமையும் எங்கே இருக்கிறது? நம்முடைய தம்பி தமிழ்நாட்டில் ஒரு சினிமா நடிகராக இருக்கக்கூடிய தம்பியினுடைய இது எங்கே இருக்கிறது? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். தொடர்ந்து இபிஎஸ் வந்து விஜய் வந்து வரணும் கூட்டணிக்கு வரணும்னு ஒரு அழைப்பு சொல்லிட்டே இருக்கிறாரு. அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. அது அவருடைய சொந்த கருத்தாக இருக்கலாம், அவருடைய விருப்பம். அதை பற்றி நம்ம கருத்து உள்ள கட்சிகள் இணைய வேண்டும் என்ற ஒரு கருத்து திமுக எதிரான ஒரு நிலைப்பாட்டில் ஒத்த கருத்துக்களுடைய கட்சிகள்னா ஒன்றா இணைகின்ற ஒரு கருத்து தொடர்ந்து வலியுறுத்தப்படுகிறது. நல்ல விஷயம்தான். ஒத்த கருத்துன்னா என்ன ஒத்த கருத்துன்னு பார்க்கணும், கொள்கை அளவில் இல்லை. ஒரே முடிவு, 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று அரசாங்கம், தேசிய ஜனநாயக ஆட்சி அமைய வேண்டும். அந்த கருத்துள்ள எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும்.